கூகுளோட ஃபைனஸ்ட்டான ஆப்ஸில் ஏகப்பட்ட நியூவஸ்ட்டான அப்டேட்ஸ் எல்லாமே வந்திருக்கு. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் ஃபுல் ஃப்ளெஜாக பார்க்க போகிறோம். ஏகப்பட்ட அப்டேட் கூகுள் கொடுத்துருக்காங்க. இந்த மந்த்துக்கான ஒரு பிக்கஸ்ட் அப்டேட்டாக இது கண்டிப்பாக இருக்கும்னு எனக்கு தெரியும். ஸோ இதில் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு அப்டேட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ அந்த கொஞ்சம் போரிங்காக இருக்க அப்டேட்லாம் எடுத்துகிட்டு எது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கோ, எஜுகேஷனலாக இருக்கோ, அது மட்டும் இல்லாமல் எமர்ஜென்சி நீடாக இருக்கோ, அதை மட்டுமே ஃபைனஸ்ட்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் ஃபுல் ஃப்ளெஜாக பார்க்க போகிறோம். ஏன் நான் இந்த விஷயங்கள்லாம் இன்ட்ரோவாக கொடுக்குறேன் அப்படின்னா, என்னென்ன விஷயங்கள் இந்த வீடியோக்குள்ளே இருக்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஸோ அதுக்காக தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கூகுள் பார்த்தீங்கன்னா மந்த்லி பார்த்தீங்கன்னா அவங்க ஆப்ஸ் பயங்கரமாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. இது பீட்டா வெர்ஷனுக்காகட்டும், நார்மல் வெர்ஷனுக்காகட்டும், ஸ்டேபிள் வெர்ஷனுக்காகட்டும் அவங்க அப்டேட்ஸை கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஃபஸ்ட் அப்டேட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா க்ரோமுக்குள்ளே தான். க்ரோமில் இப்போ ரேண்டமாக ஒரு ப்ரௌசிங் பேஜை நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அந்த ப்ரௌசிங் பேஜை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபைனஸ்ட்டாக ஜூம் பண்ண முடியும். ஜூம் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் மூலிமா நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஈஸியாக அந்த வெப் பேஜை ஜூம் பண்ணிக்க முடியும். இது வெப் பேஜ்னு மட்டும் இல்லை, எந்த வகையான மீடியாவை க்ரோமில் கன்சியூம் பண்ணாலும் நீங்கள் ஈஸியாக ஜூம் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. உண்மையாலுமே ஒரு கூலஸ்டான அப்டேட். இது உள்ளே போய் சில பேர் டிஃபால்ட்டாக எனேபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்டேட் பண்ணவங்களுக்கு ஆஸ் யூஷுவல் கொடுத்துட்றாங்க. கூட பார்த்தீங்கன்னா செட்டிங்கில் போய் சைட் செட்டிங்கில் பார்த்தீங்கன்னா இப்போ ஏகப்பட்ட அப்டேட்ஸ் வந்திருக்கு. அதில் ஒன்று தான் பார்த்தீங்கன்னா V8 ஆப்டிமைசர் அப்படிங்கிற இந்த வகையான ஆப்ஷன் மூலிமா உங்களோட கூகுள் க்ரோம் இன்னும் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் ஏதாவது வெப்சைட் ஓப்பன் ஆகக்கூடாதுன்னு நினச்சிங்க, இப்போ உங்கள் குழந்தைங்களே கொடுக்குறீங்க, அவங்க இந்த மாதிரி தப்பான வெப்சைட்லாம் ஓப்பன் பண்ணிடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதை ஆட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இது மூலிமா அந்த பிளாக் ரெஸ்ட்ரிக்டட் வெப்சைட்டை அவங்க யூஸே பண்ண முடியாது இந்த கூகுள் க்ரோம்லேருந்து, அன்லஸ் அண்ட் அன்டில் இது டர்ன் ஆஃப் பண்ணுற வரைக்கும். இது மட்டும் இல்லாமல் சேவ் ஜூம் சைட் அப்படிங்கிற ஆப்ஷனும் வந்திருக்கு. ஸோ இது மூலிமா பார்த்தீங்கன்னா ஒரு சைட்டை நீங்கள் ஜூம் பண்ணுறீங்க அப்படின்னா, முன்ன சொன்ன மாதிரி ஒரு வெப் பேஜை நீங்கள் ஜூம் பண்ணுறீங்க அப்படின்னா அதை நீங்கள் ஈஸியாக கடந்து வந்துட்டீங்க அப்படின்னாலும் அந்த சைட்டை பார்த்தீங்கன்னா இந்த பெர்செப்ஷனில் தான் பார்க்கணும், இந்த அளவுக்கு தான் ஜூம் பண்ணணும், நீங்கள் செட் பண்ணிட்டீங்க 200 தான் செட் பண்ணுறீங்க அப்படின்னா அது எப்போவுமே சேவில் இருக்கும். அது ஈஸியாக போய் இங்கே மேலே அந்த வெப்சைட்டை விசிட் பண்ணும் போதே இந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் தான் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். இது அந்த உள்ளேயும் போய் நீங்கள் டிஃபால்ட்டாக ஆஃப் பண்ணிக்கலாம், இல்லை ரீசெட் பண்ணிக்கலாம். ஆனால் இப்படியும் ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு பேஜையும் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி ஜூம் பண்ணிக்கலாம். இது நம்ம பெரியவங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே நேரத்தில் ரீடர் பண்ணுறவங்களுக்கும் அந்த ஆட் விளம்பரம்லாம் இல்லாமல் மறைச்சிட்டு நம்ம பேச முடியும். அடிஷ்னலாக ஒரு ஆப்ஷனை சொல்கிறேன். டேட்டா ஸ்டோர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இருக்க டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் ஜிபிஸை பார்த்தீங்கன்னா டெலிட் பண்ண முடியும். இது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா உள்ள இருக்க கேட்சி ஃபைல்ஸ் ப்ளஸ் பாஸ்வேர்டு இந்த முக்கியமான விஷயங்கள் இருந்தால் விட்டுருங்க, இல்லைனா இதை டெலிட் பண்ணிடுங்க. தேவையில்லாத ஸ்பேஸும் சேவ் ஆகும். நாம இப்போ ஜெமினி ஏஐ யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கான ரிமைண்டர் செட் பண்ணிக்க முடியும். எந்த மாதிரி ரிமைண்டர், நமக்கு எது பிடிக்கும் பிடிக்காது, கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது அலர்ஜிக்காக இருக்கும் அப்படின்னா அந்த அலர்ஜிக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே சேவ் பண்ண முடியும். அந்த ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா கூகுளோட ஜெமினி ஏஐல கொடுத்துருக்காங்க. ஆப்வியஸ்லி ஏற்கனவே கூகுள் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள்லாம் இருந்தது. ஆனால் ஜெமினி ஏஐ இது எல்லாத்துக்குமே புதுசு. ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்களையும் நம்மளால் ரிமைண்டர் பண்ண வைக்க முடியும். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இப்போ இதனால் ஃபைனஸ்ட்டாக இமேஜை கிரியேட் பண்ண முடியுது. என்னப்பா இப்போ தான் இமேஜை ஜெமினி ஏஐல கிரியேட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்க அப்படின்னா sadly எஸ். ஆனால் நம்ம இப்போ சொல்கிற இமேஜை பர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணுது. லைக் an ஏஐ இமேஜ் ஜென்ரேட்டர் ரொம்பவே தப்பு இல்லாமல் சரியாக இந்த முறை தான் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். சில முறைகள் பார்த்தீங்கன்னா தப்பாக இருக்கும், அந்த இடத்துல ஏதாவது ஒரு பிசிறு இருக்கும், தப்பு இருக்கும், ஆனாலும் அந்த தப்பு இல்லாமல் இப்போ சரியாக பண்ணுது. அண்ட் நீங்கள் ஜெமினி ஏஐ பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ண முடியும். அந்த டெவலப்பர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ கூகுள் ஃப்ரீ வெர்ஷனில் விட்டுருக்காங்க, ஒன்லி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த கோடிங் நாலேஜ் இருக்குது, இந்த சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுற நாலேஜ் இருக்குது அப்படின்னா ஜெமினி ஏஐ பேஸ் பிளாட்ஃபார்ம் வச்சுட்டு அதில் அடிஷ்னலாக ஃபீச்சர்ஸை ஆட் பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா ஃபைனஸ்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. ஆனால் வெப்சைட்டில் மட்டும்தான், ஆப் வெர்ஷனில் அவங்க கொடுக்கல. வெப்சைட்டில் இருக்கிறவங்க, இதில் நாலேஜ் இருக்கவங்க, இதை பற்றி லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இதை விசிட் பண்ணி பார்த்துக்கலாம், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த அப்டேட் கூகுள் மேப்பில் தான். கூகுள் மேப்பில் ஒரு லாங் டிரைவ் போகிறீங்க, இல்லை ஒரு லாங் ட்ரிப் போகிறீங்க, ஒரு ஜேர்னியை பிளான் பண்ணுறீங்க, டேரக்ஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் செட்டிங் ஆப்ஷனை டேப் பண்ணுங்கள். இங்கே அவாய்ட் 12 அவாய்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவாய்டு மோட்டர் வேஸு அண்ட் அவாய்டு ஃபெரிஸ், இந்த மாதிரியான விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கலாம். கூடவே உங்கள் வெஹிக்கிளை கஸ்டமைஸ் பண்ணுறது, உங்கள் வெஹிக்கிள் டீசல் வெஹிக்கிளா பெட்ரோல் வெஹிக்கிளா இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்தும் பார்த்தீங்கன்னா எந்த வகையான ரோடு உங்களுக்கு சரியாக இருக்கும், அது எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கும், எவ்வளோ நேரங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத ஆப்டிமைஸ் பண்ணிக்கலாம். வெஹிக்கிளை நீங்கள் இந்த ஒரு ஸ்பெசிஃபிக் வெஹிக்கிள் தான் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அதோட ஐக்கானையும் பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். இது லாஸ்ட் அப்டேட்டில் வந்துருச்சு. ஆனால் இன்னும் பார்த்தீங்கன்னா அது ஃபைனஸ்ட்டான டியூன்லாம் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் அரைக்குறையாக இருந்த விஷயத்தெல்லாமே கர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. நல்லா இருக்குது, அதெல்லாமே நல்லா இருக்குது. இதை நீங்கள் நார்மலாக அந்த ஐக்கான் டேப் பண்ணியும் பண்ணலாம், இல்லை அப்படின்னா லாஸ்ட்டாக ப்ரீவியஸாக இருக்கிற லொக்கேஷன் யூஸ் பண்ணியும்
நீங்கள் இந்த மாதிரி ஐகான்ஸ் வந்து கிரியேட் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஆட் அ ரிப்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்திருக்கு. இது மூலியமாக பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ட்ராவல் பண்ணுற கரண்ட் ரோட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா அதை கூகுள் மேப்லேயே நீங்கள் அப்டேட் பண்ண முடியும். இது மூலியமாக உங்களுக்கு பின்னாடி வர்றவங்க இந்த ரோட்டில் இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு இது ஈஸியாக அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இதில் எல்லா வகையான ப்ராப்ளம்ஸையும் பார்த்தீங்கன்னா அதாவது டிஃபால்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஆட் பண்ணி பின்னாடி உங்களுக்கு வர்றவங்களும் ட்ராவலர்ஸ்க்கும் நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம். ரொம்பவே சூப்பரான அப்டேட். ஆல்சோ நீங்கள் வந்து ஆஃப்லைன் மேப்ஸ் வந்து கூகுள்குள்ளே சேவ் பண்ணிக்கலாம். ஆனால் முன்ன பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியான டேட்டா வந்து நீங்கள் இதுக்கு வந்து செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபைலுமே பெருசாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக வந்து கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபைனஸ்டான குவாலிட்டியில் ஒரு டம்ப்டு குவாலிட்டியில் தான் இருக்குது. ஆனாலும் ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுதுன்னு சொல்லலாம். நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஒன்ஸ் நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எப்பப்பெல்லாம் ட்ராவல் பண்ணுறீங்களோ ரொம்ப கஷ்டமான வேஸ் இல்லைனா பிரச்சனை இல்லை. ஆனால் கஷ்டமான வேஸ் இருக்குது. அடிக்கடி அந்த ரூட்ஸில் ஏதாவது சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னா ஒவ்வொரு முறையும் நீங்கள் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைன் மாதிரி டேரெக்டாகவே எல்லாமே ஷோ பண்ணாது. ஆஃப்லைன் கொஞ்சம் சிக்கலாக தான் இருக்கும். இதுலையும் இன்னும் ஆப்டிமைஸ் தான் நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ இன்னும் கொஞ்சம் ஃபைனஸ்ட்டாக டியூன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதா உண்மை. நெக்ஸ்ட் நீங்கள் ப்ளே ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா அதில் ஒரு ஃபீச்சர் இருக்காது. இதுவும் ஒரு அப்டேட்டாக சொல்கிறேன். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ உங்களோட ஆப்ஸே பார்த்தீங்கன்னா மேனேஜ் ஆப்ஸ் போயிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு உங்கள் ஆப்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுற ஆப்ஷன் இருந்தது. நியர்பை ஷேர் கூடவே பார்த்தீங்கன்னா இங்கேயும் அந்த ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போது இந்த ஆப்ஷன் ஒரே இடத்துல தான் ஒர்க் ஆகும். கூகுள் ஃபைல்ஸ்குள்ளே போனீங்க அங்கே வந்து ஆப்ஸை சூஸ் பண்ணி அங்கே வந்து மல்டிபிளான ஆப்ஸை சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் குயிக் ஷேரோ நியர்பை ஷேரோ இல்லை அடுத்த ஷேரிங் ஆப்ஷன்ஸையோ வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ப்ளே ஸ்டோரில் இருந்த ஆப்ஷன் அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ டேரெக்டாக நீங்கள் வந்து கூகுள் ஃபைல்ஸ் இருந்து மட்டும்தான் இந்த விஷயத்தை பண்ண முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க. கூகுள் ஃபோட்டோஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு இமேஜை வந்து ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட யூஐ டிசைனே வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. முன்ன வந்து ஜம்ப்பாக இருக்கும். ஆனால் இப்போ எது தேவையோ அது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. கூடவே நீங்கள் ஜூம் இன் பண்ணுறது ஜூம் அவுட் பண்ணுற ஆப்ஷன் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இமேஜ் 1 by 1 பார்க்குறீங்க அப்படின்னாலும் பார்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக அந்த டே பை டேவாக பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னாலும் டார்கெட்டட் வெர்ஷன் மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் இதுலையும் ஷேர் பண்ணுறது இன்னும் சில பல யூஐஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது போலவே நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற ஜிபோர்ட்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. கீபோர்டை வந்து ரீசைஸ் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும் இல்லையா, அந்த ரீசைஸ் பண்ணுற ஆப்ஷனை இன்னும் பார்த்தீங்கன்னா ஆப்டிமைஸ் பண்ணி முன்ன இருந்த அளவை விட இன்னும் பார்த்தீங்கன்னா 1 சென்டிமீட்டர் வந்து ஷ்ரிங்க் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது உண்மையாலுமே சூப்பராக இருக்கும். ஸ்க்ரீனோட அளவும் பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். ஒரு இன்ஹான்ஸ் ஃபீல் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியமான மொபைலை யூஸ் பண்ணுற மாதிரி நமக்கு தோண ஆரம்பிக்கும். ஆனால் இதை ரீசைஸும் பண்ணிவிட்டு திரும்ப வந்து நார்மல் சைஸில் யூஸ் பண்ணலாம். இது ஃபைனஸ்ட்டாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு பிடிக்கும். பிளாக்பெரி யூஸ் பண்ணவங்க அவங்களுக்கும் அந்த ஃபீல் வந்து புரியும். ஸோ இதுதான் கூகுளில் வந்திருக்க அப்டேட். ஸோ இன்னும் நிறைய அப்டேட் வந்துருந்துச்சு ஆக்சுவலாக சொல்ல போனால். ஆனால் அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சேஞ்சஸ் இல்லை. யாருமே நோட்டீஸ் பண்ணாத சேஞ்சஸ் தான் அது எல்லாமே. அது மட்டும் இல்லாமல் அதை தெரிஞ்சுக்கிட்டும் நமக்கு எந்த யூஸுமே இல்லை. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா எது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அதை பற்றி மட்டும் நான் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ இந்த அப்டேட்ஸ் ப்ளஸ் நம்ம சேனலோட இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு நினச்சா மட்டும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு நல்ல மாற்றம் இனிதாய் நடக்கட்டும்.